ஸ்ரீ குருப்யோ நம ஹரி ஓம். ஆன்மீக மித்ரா நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். கார்த்திகையில் கண் திறக்கும் சுவாமி என்கிற தலைப்பிலே பார்க்க போகிறோம். இந்த பாரத தேசத்திலே அநேகமான திருத்தலங்கள், திவ்ய தேசங்கள், திருக்கோயில்கள், ஆலயங்கள், சின்ன கோவிலிருந்து பெரிய கோவில் வரையிலும் இருக்கிறது. கடற்கரையிலே இருக்கிறது, நதிக்கரையிலே இருக்கிறது, மலை மேலும் இருக்கிறது. அப்படி ஒரு கோவிலை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். அந்த கோவிலில் இருக்கும் சுவாமி கண்மலர்கிறார். கண்மலர்ந்து வருகின்ற பக்தர்களை பார்க்கிறார். அந்த கோவில் எங்க இருக்கு? ராணிப்பேட்டையிலிருந்து போகலாம், திருத்தணியிலிருந்து போகலாம், நாராயணவனத்திலிருந்து வரலாம். 4 திசை பாதையும் இருக்கிறது. அந்த ஊருக்கு சோழசிங்கபுரம் அப்படின்னு பேரு. சோழசிங்கபுரம், கடிகாச்சலம் அப்படின்னு சொல்றார். கடிகாச்சலம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பிரசித்தியான பேர். கடிகை அப்படின்னா ஒரு நாளிகைன்னு அர்த்தம். 24 நிமிஷம், 60 நொடி ஒரு கடிகையாக இருக்கிறது. 24 நிமிடம் கொண்ட அந்த ஒரு நாடிகையை ஒரு கடிகை என்று ஜோதிட சாஸ்திரமும் சொல்கிறது. அந்த கடிகாச்சலம் என்கிற சோழசிங்கபுரம் இப்போ சோளிங்கர் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. உயர்ந்த ஒரு மலை, 1305 படிகள் கொண்ட ஒரு பெரிய மலை. பக்கத்திலேயே 500 படிகள் கொண்ட ஒரு சின்ன மலை. பெரிய மலையிலே கடிகாச்சல மூர்த்தி இருக்கார், சின்ன மலையிலே ஆஞ்சநேயர் இருக்கார். இந்த 2 சுவாமியுமே யோக பட்டத்திலே கட்டிக்கொண்டு யோகத்திலே அமர்ந்திருக்கிறார்கள். அந்த சோளிங்கர் என்கிற மலை மீது இருக்கிற எம்பெருமான் கடிகாச்சலமூர்த்தி என்கிற யோக நரசிம்ம சுவாமி. அந்த கடிகாச்சல மலை மீது 1305 படிகளும் ஏறி இறங்கி ஒரு 24 நிமிஷம், ஒரு கடிகை அளவு அந்த மலையின் மீது ஒருவர் தங்குவாரேயாயின், சோளிங்க நரசிங்கரை காண்பாரேயாயின், அவருக்கு அதுநாள் வரையிலும் இருந்த துக்கங்கள் எல்லாம் விலகிப்போம். அடியேன் 2 முறை தரிசனம் செய்திருக்கின்றேன். கடிகாச்சலம் ரொம்ப அற்புதமான க்ஷேத்திரம். அங்கே ஒவ்வொரு வருடமும் கார்த்திகை மாதத்திலே ஸ்ரீ யோக நரசிம்மர் கண் திறப்பதாக ஐதீகம். சுவாமி கண் திறக்கிறாரா அப்படின்னா எப்ப கண்ணை மூடின்னு இருக்கார்? எப்பவுமே கண்மலர்ந்துதான் இருக்கின்றார். அந்த கோவில் சம்பிரதாயப்படி வருடம் முழுவதும் நெற்றி நிறைய அந்த பட்டை நாமத்தை வைத்திருப்பார். கார்த்திகை மாதம் மட்டும் மூக்கு அளவில் மட்டும் நாமம் விட்டு 2 கண்ணும் நன்றாக தெரியும்படியாக அலங்காரம் செய்திருப்பார். கார்த்திகை மாதம், வைகாசி மாசம் 2மே நரசிம்மனுக்குரிய மாதங்கள். இந்த கார்த்திகை மாதத்திலே தயிர் சாதம்
தானம் செய்வது ரொம்ப விசேஷம். அந்த கார்த்திகை பௌர்ணமிக்குள் அதை செய்வது இன்னும் விசேஷம். கார்த்திகை மாதம் முழுவதும் கண்மலர்ந்து வருகிற பக்தர்களை அருள்பாலிப்பதிலே ஸ்ரீ யோக நரசிம்மர் முன்னிலை வகிக்கிறார். நரசிம்ம சுவாமிக்கு எத்தனையோ க்ஷேத்திரங்கள் இருக்கு. ஆந்திரால விஜயவாடாவுக்கு பக்கத்திலே ஒரு நரசிம்ம சுவாமி, பாலக நரசிம்மன், பஞ்ச நரசிம்ம க்ஷேத்திரங்கள்லாம் அங்க இருக்கு. தமிழ்நாட்டிலே உயர்ந்த மலையின் மீது அமர்ந்து யோக நிலையிலே இருந்து காட்சி தருவது சோழசிங்கபுரம் என்கிற கடிகாச்சலமாதிர சோளிங்கர் என்கிற க்ஷேத்திரத்தில் மட்டும்தான். சரியா? அந்த சோளிங்க நரசிம்மரை ஒவ்வொரு வருடமும் தரிசிக்க வேண்டும். ஆயுளில் ஓரிரு முறையாவது சென்று வர வேண்டும். க்ஷேத்ராடனம் பண்ணுவதற்கு ரொம்ப அற்புதமான ஊர். மலை அடிவாரத்திலே பெரிய குளம் இருக்கிறது. தீர்த்த ஸ்நானம் பண்ணலாம். எல்லா வசதிகளும் இருக்கிறது. உணவு வசதியும் இருக்கிறது. பக்கத்திலே சோளிங்கர் என்கிற டவுன்ல எல்லா வசதியும் இருக்கு. டவுன்ல தங்கிட்டு வர்றவா கூட உண்டு. நேரடியா காலம்பர வந்து மலை ஏறி பகவானை பார்த்துட்டு திரும்பி வர்றவாளும் உண்டு. நிறைய வானரங்கள் இருக்கிற க்ஷேத்திரம். கையில பை கொண்டு போறவா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமா, ஏன்னா வானரங்கள் அவைகளுடைய அறிவோடு இருக்கும். நாம் தான் நமது புத்திசாலித்தனத்தோடு கையில் பைகளை சுமப்பதோ, தின்பண்டங்களை சுமப்பதோ, அல்லது செல்போனை வைத்துக் கொண்டு செல்வதோ தப்பு. நேரா மலையேறணும், சுவாமி தரிசனம் பண்ணணும், மேலேயே பிரசாதம் கொடுக்கிறார். எவ்வளவு வேணும்னாலும் வாங்கிக்கலாம். இறங்கி வந்துடணும். ஒரு கடிகை அளவு மலை மேலே தங்க வேண்டும். சில பேர் காலில் திடம் இருக்கிறவா, முழங்கால் வலி தாங்கிறவா, இறங்கின உடனே சின்ன மலை ஆஞ்சநேயரையும் பார்ப்பதுண்டு. சிலர் ஒரு நாள் தங்கி மறுநாள் தரிசிப்பதும் உண்டு. அவசியம் சோழசிங்கபுரம் சென்று வந்தால் கடன் தீர்ந்துவிடும். எதிரி விலகி செல்வான். நல்ல தியானம் கைகூடும். ஞானம் ஏற்படும். ஒவ்வொருவருடைய வீட்டிலும் கல்யாணங்கள் உடனே நடந்தும். சோழசிங்கபுரத்தினுடைய தரிசனம் கல்யாண வரம் தரக்கூடிய அற்புதமான தரிசனம். எனவே பக்த கோடிகளாகிய நீங்கள் அவசியம் வேலூர், ராணிப்பேட்டையிலிருந்து உள்ள அது திருத்தணி ரோடு. திருத்தணிக்கு ஒரு பக்கமா பிரியும். நேரா போனால் சோளிங்கர் வந்துடும். அந்த சோளிங்கர் க்ஷேத்திரத்துக்கு சென்று அவசியம் யோக நரசிம்ம சுவாமியையும் அமிர்தவல்லி தாயாரையும் தரிசனம் பண்ணி எல்லா நலனும் நீங்கள் அனைவரும் பெற வேண்டும் என்று விரும்புகின்றேன். கார்த்திகையில் கண்மலர்ந்தருளும் வருகின்ற பக்தர்களை நேரடியாக பகவானும் பார்க்க, நாமும் பகவானை பார்க்க, அங்கே ஒரு அருட்திருவிளையாடல் நடக்க சென்று வந்த அனைவருக்கும் காரிய சித்தி ஆகியிருக்கிறது. அந்த க்ஷேத்திரத்துக்கு எத்தனை பேர் போயிட்டு வந்தாரோ அத்தனை பேருக்கும் காரிய சித்தி. இது கண்கூடாக நிரூபிக்க முடிந்த ஒரு விஷயம். சென்று வாருங்கள். அந்த அற்புதமான யோக நரசிம்ம சுவாமி விக்கிரகத்தை தரிசியுங்கள். அங்கே பகவான் பிரத்யட்சமாக அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார். இறைவன் எங்கும் இருக்கிறார். பசுவின் உடம்பு முழுவதும் பால் இருந்தாலும் மடியில் தான் கறக்க முடியுவது போதே உலகம் முழுவதும் அங்கு இங்கு எனாதபடி எங்கும் நிறைந்த ஆனந்த பூர்த்தியாயிருக்கிற சச்சிதானந்த நித்யானந்த ஏகாந்த நாதாந்த வேதாந்த சித்தாந்த சுவாமி நம்ம லட்சுமி நரசிம்ம பரபிரம்மம் அந்த திருக்கோவில் வளாகத்திலே கருவறையிலே அமர்ந்திருக்கிற
அற்புத காட்சிதான் நமக்கு அருள் கிடைக்கும் ஆலயமாக இருக்கிறது. கார்த்திகையில் கண் மலர்ந்தருளும் சோளிங்கர் ஸ்ரீ யோக நரசிம்மனை தரிசிப்போம், பல்வளமும் பெறுவோம். ரொம்ப சந்தோஷம்.